ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்க தான் சொல்ல போறீங்க, சரிங்களா? நான் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் இந்த வீடியோல சொல்றேன். அதை கேட்டு வீடியோ முடிக்கும் பொழுது உங்க லைஃப்ல நீங்க ஒரு மாதிரி இது வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு லைஃப் பார்த்துருப்பீங்க. இப்போ ஆஃப்டர் திஸ் வீடியோ பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதே கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயம் மாற வாய்ப்பு இருக்கு. அது எதுவா வேணா இருக்கலாம். பணம் சார்ந்து இருக்கலாம், இல்ல வந்து உறவுகள் சார்ந்து இருக்கலாம், இல்ல வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கலாம், இல்ல டெய்லி லைஃப் இருக்கலாம், மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் என்ன இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மே பி, நீங்க தான் சொல்ல போறீங்க. இந்த வீடியோ வந்துட்டு எனக்கு பெருசா மோட்டிவேஷனல் வீடியோல எனக்கு பெருசா பர்சனல் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஸோ நான் வந்து மோட்டிவேஷனலா பேசுறதெல்லாம் நமக்கு வரவும் வராது. ஏன்னா வந்துட்டு எனக்கு என்னன்னா மோட்டிவேஷனல் வீடியோ பேசுறதுக்கெல்லாம் அதுக்கான ஆட்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் செம்ம சூப்பரா அப்படியே எனக்கு அந்த மோட்டிவேஷனல் வீடியோலாம் சம்டைம் கேட்கும்போது அப்படியே பதறிடுவேன் நான். ஐயோ அப்படின்னு பைக் தெரிச்சு ஓடுற அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவாங்க. நமக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்காலாம் வராது. நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டா, ஜாலியா, ஹாப்பியா எப்படி வாழ்றது அவ்வளவுதான் நமக்கு. சோ அப்படி ரிலாக்ஸ்டா யாரு ஹாப்பியா வாழணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய லைஃப் பெர்ஸ்பெக்டிவ் இந்த வீடியோக்கு அப்புறம் மாறுச்சா இல்லையாங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்குமே பொதுவா வந்துட்டு தோணுங்க, சரிங்களா? நான் ஏன் பிறந்திருக்கேன்? அப்புறம் இந்த ஜென்மத்துல நான் ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறேன்? எப்ப பண்ண பாவ புண்ணியமோ தெரியல. நான் ஏதோ ஜென்மத்துல என்னைக்கோ பண்ணதுக்கு, இன்னைக்கு நான் இப்படி அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் வந்துட்டு, அவன் நல்லா இருக்கான். அடுத்தவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். எனக்கு என்னை ஏமாத்துனவன், எனக்கு துரோகம் பண்ணவன்லாம் என் கண்ணு முன்னாடி நல்லா இருக்கான். அப்படியெல்லாம் நான் ஏன் மோட்டிவேஷனல் வீடியோஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்றேன்னா, நெறைய பேர் வந்துட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து நீங்க துரோகம் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்து அவங்கள கண்டுக்காதீங்க. இல்ல வந்து அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காமிங்க. அவங்க முன்னாடி நீங்க ஜெயிச்சு காமிக்கணும். நீங்க யாரு தெரியுமா? ஒரு செல்ஃப் மோட்டிவேட் ஆயிக்கணும். அப்படி இப்படின்லாம் பேசும்பொழுது, சும்மா இருக்க சங்கம் நம்மளே ஊதுற மாதிரி, முடிஞ்சு போய் புதைச்ச விஷயத்த நம்மளே தோண்டி யாரெல்லாம் நமக்கு துரோகம் பண்ணியிருக்கா? அவன் அப்படி பண்ணான்ல. இப்ப நான் அவன் முன்னாடி இப்படி வாழ்றேன். இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. முதல்ல என்னோட ஒரு லைஃபோட அந்த தாரக மந்திரமே எனக்கு புடிச்ச மாதிரி நான் வாழணும். அவ்வளவுதான். நான் மத்தவங்களுக்கு புடிச்ச மாதிரி வாழணும். இவங்களுக்காக நான் இத பண்ணணும். அவங்களுக்காக அத பண்ணணும்னு ஒரு சின்ன விஷயம் கூட நான் மாத்திக்க மாட்டேன். அதுதான் என்னோட ஸ்டாண்டர்டே. சரிங்களா? நீ அவங்களுக்காக பண்ணலாம். அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, சிச்சுவேஷன வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போறதுங்கிறது வேற. ஆனா, நம்மளுடைய லைஃப்ல நம்ம எப்படி இருக்கணும்? நான் எதெல்லாம் செய்வேன், எதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான என்னோட ரெகுலர் டே டு டே லைஃப்ல நான் மத்தவங்களுக்காக எதையுமே மாத்துறதுக்கு நான் விரும்ப மாட்டேன். அன்டில் அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகாத வரைக்கும். இப்போ உங்களுக்கு வந்து நீங்க பணம் வச்சிருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம். ஒரு நல்ல வேலையில இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம். எனக்கு என்ன தோணும்னா, எப்பவுமே வந்துட்டு ஜெயிச்சுட்டே இருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் எண்டிங்காவே இருந்துட்டே இருக்கு. அடுத்தவங்கள பார்த்து ஏங்கிட்டே இருக்காங்க அப்டின்னா, ஒரு குரூப் ரொம்ப பாவமா இருப்பாங்க. ரொம்ப நெகட்டிவா இருப்பாங்க. லைஃப்ல எதுவுமே சாதிக்க முடியலையே! நான் வந்து ரொம்ப ஃபினான்ஷியலா நான் ரொம்ப டவுனா இருக்கேன். நான் ஏன் பொறந்திருக்கேன்? நான் முன்னாடி சொன்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? நான் ஏன் பொறந்திருக்கோம்? நான் எப்ப பண்ண பாவமோ தெரியல, இப்படி கஷ்டப்படுறேன். இந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் நம்ம வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப கீழ மைண்ட் வந்து ஓவர் நெகட்டிவா இருக்கவங்கள்ட்ட நம்ம மோட்டிவேட் பண்ணி பேசுறோம் அப்படின்னு வைங்களேன். அதெல்லாமே வந்துட்டு அப்போதைக்கு அப்ப அந்த அலோபதி மாதிரி தலைவலிக்குதுன்னு அப்போதைக்கு மெடிசின் சாப்பிட்டு ஓகேவா இருக்கும். அந்த மாதிரி தான் கியூர் ஆகுமே தவிர, நமக்கு ஒரு லைஃப் டைம் கியூர் வேணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து அடிக்கடி மோட்டிவேஷனல் வீடியோஸ் எல்லாம் விட்டுட்டு, நம்மள கவனிக்கணும். அட்லீஸ்ட் எனக்கு என்ன தெரியும்? அவ்ளோ ரொம்ப டவுனா இருக்கீங்க அப்படின்னா, எப்படி நீங்க உங்க லைஃப்ப பார்க்கணும் அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் இந்த வீடியோவோட ஒரு சின்ன குறிப்பு மாதிரி சரிங்களா? ஏன்னா நம்ம பணக்காரங்கள எல்லாம் விட்டுறலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி ஹேப்பியா வாழ்றவங்க எல்லாம் விட்டுறலாம். யாரெல்லாம் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? இந்த லைஃப் எனக்கு பிடிக்கலங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறீங்கன்னா, யாருமே வருத்தப்படாதீங்க. ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ, அதுதான் நடக்கும்னு ஈர்ப்பு விதியில சொல்ட்டாங்க. அதுபடிதான் எல்லாம் போயிட்டு இருக்குங்கும் பொழுது, எதையுமே மாத்திக்க மாட்டேன் நானு. நான் இப்படியே தான் இருப்பேன். இப்ப நான் கஷ்டப்படி இப்ப நான் ஒரு குழிக்குள்ள கிடக்குறேங்க. மேல பார்த்தா வந்து ஹைட் அங்க இருக்கு. என்னால வந்துட்டு கண்டிப்பா அந்த குழியில இருந்து எல்லாம் வர வாய்ப்பே இல்ல. நான் அப்படியே இங்கேயே இருக்க வேண்டியதான். கொஞ்ச நாள் கழிச்சு மழை பெஞ்சோ, இல்ல மண்ணு காத்தடிச்சோ, அப்படியே மூடி நான் அப்படியே சமாதி ஆயிருவேன். நான் இங்கேயே போயிடும் எனக்கு உயிரு. இவ்ளோ நான் பொறந்ததே வேஸ்ட். அப்படி இருக்கீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்?
யாராவது உங்கள மேல இருந்து காப்பாத்த கீழ வராங்கன்னா, ஹைட் எங்கேயோ இருந்துட்டு போட்டும். அவங்க உங்களுக்கு கயிறு போடுறாங்கன்னு வைங்க. அட்லீஸ்ட் உங்கனால என்ன பண்ண முடியும்? கைய தூக்கணும் இல்லையா? காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம கேட்கறத தாண்டி, பேசுறத தாண்டி ஒரு செயல் செய்யணும். அந்த மாதிரி சின்ன சின்ன செயல்கள நீங்க உங்க வாழ்க்கையில மாத்துறதுக்கு ரெடியா இருக்கணும். அந்த சேஞ்ச அக்செப்ட் பண்ணிக்க நீங்க ரெடியா இருக்கணும். அந்த குழிக்குள்ள இருக்கிற ஒரு கைய தூக்கி காப்பாத்துறதுக்கு அவரும் கோஆப்பரேட் பண்ற மாதிரி. அப்படி அவங்க கீழே இருந்து கைய நீங்க மேல குடுத்தா தான், மேல இருக்கிறவங்களுக்கு இன்னும் உங்கள சீக்கிரமா காப்பாத்தி வெளிய கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு அர்ஜ் வந்து அவங்களுக்கு வந்து உங்கள சீக்கிரம் காப்பாத்துவாங்க. நீங்க சும்மா இப்படி உட்கார்ந்துட்டு புலம்பிக்கிட்டே உள்ளயே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, மேல இருக்கவன் இவன் புலம்பிட்டே இருக்கான் போடான்னு போயிருவான் இல்லையா? அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப்ங்க. மறுபடியும் வேணா நீங்க நெனச்சு பாருங்க. இப்ப இதே மாதிரி நீங்க பொறப்பீங்களா? இப்ப இருக்க மாதிரியே நீங்க இருப்பீங்களா? இல்ல வந்துட்டு இத விட பெட்டரா இருப்போமான்னும் தெரியாது. இல்ல இத விட இன்னும் மோசமா போவோமான்னும் தெரியாது. இப்போ இருக்கோம்ல நம்ம ஹேப்பியா. இந்த ஹேப்பினஸ்ஸ நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறது? சொல்லுவீங்க நெறைய பேர். இல்லைங்க நான் ஹேப்பியாவே இல்லைங்க அப்படின்னா, நம்ம சும்மா சொல்றது. ஹேப்பியாவே இல்ல. நமக்கு எதுவுமே இல்லங்கிறதெல்லாம். உங்க கையில ஃபோன் இருக்கு. நீங்க பாக்குறீங்க. இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வீடியோ பார்க்கலாம். இல்ல வந்துட்டு நீங்க லஞ்ச் நீங்க சாப்பிட போலாம். இல்ல ஈவினிங் டின்னர் நீங்க சாப்பிட போலாம். நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போலாம். பெட்ல படுத்து தூங்க போலாம். தலகாணி தலைக்கு வச்சிருப்பீங்க. வீட்டுக்குள்ள போட்டுக்க செருப்பு இருக்கும். பெட்ஷீட் வச்சிருப்பீங்க போத்தி தூங்குறதுக்கு. குடிச்சுக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் இருக்கும் இல்லையா? சோ இவ்ளோ இருக்கு உங்ககிட்ட. ஆனா நம்ம ஹேப்பி இல்ல. நான் நிம்மதியா இல்ல. எனக்கு எதுவுமே இல்ல அப்டின்ட்டு இருக்கோம். இப்ப நான் சொன்ன இந்த பேசிக் கூட இல்லாம, இன்னமும் இங்கயும் லட்சக்கணக்கான பேர் நம்ம நாட்டுல வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. முதல்ல நீங்க உங்கள பாருங்க. ஏன்பா நீ இப்படி இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க யார்கிட்டயும் மோட்டிவேஷனு இல்ல வந்துட்டு எனக்கு பிரச்சனையா இருக்கு. யார்ட்டயும் கேட்காதீங்க. நீங்களே கேட்டுக்கோங்க அவங்கள. இப்ப எனக்கு என்ன பிரச்சனை? இதெல்லாம் இருந்தா தான் நான் நிம்மதியா இருப்பேனா? அப்ப இதெல்லாம் இல்லன்னா? கொஸ்டின் பண்ணுங்க. இதுல ஏதோ நமக்கு வந்துட்டு நாம யாருன்னு அந்த கொஞ்சம் அப்படியே ஸ்பிரிச்சுவல் வாட அடிக்குது. பரவால்ல. ரமண மகரிஷி கேட்க சொன்ன மாதிரி நீங்க அவ்ளோ ஸ்பிரிச்சுவாலிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாம் வேண்டாம். ரியலா ஒரு சாதாரணமா இப்ப இந்த ரியாலிட்டிக்குள்ள என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க முடியுமோ அதெல்லாம் கேளுங்க. பணம் வரணுமா எங்கேயாவது இருந்து? வரும். வரலன்னாலும் பரவால்ல விடுங்க. உங்களுக்கு புடிச்ச சாப்பாடு கிடைக்கல. பிடிக்காத சாப்பாடு இருக்கு. பரவால்ல. ஒரு நாள் சாப்பிடுங்க. அதனால என்ன? இப்படியே நான் எத்தன நாளுங்க சாப்பிட்டே இருக்கிறதுன்னா, ஒரு காலத்துல உங்களுக்கு அது பழகிரும். நம்ம நெறைய பேர் சொல்லுவோம், 30 வருஷம் கெட்டவனும் இல்ல, 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்கு. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து நம்ம லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு உண்டான ஒரு ஃப்ரூட்ஃபுல்னு இருக்கும் இல்லையா? பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்புறம் நல்லது, கெட்டது, இருட்டு, வெளிச்சம் இப்படி எல்லாமே டபுள் சைடா இருக்கும்போது, கஷ்டம் மட்டும் எப்படி கஷ்டமாவே இருக்குமா? கீழ அந்த கஷ்டம்லாம் சேர்ந்து, சேர்ந்து நீங்க எப்ப ரொம்ப கீழ போறீங்களோ, அப்படியே இருந்து டக்குனு மேல நம்ம வருவோம். அந்த நம்பிக்கை வந்து கண்டிப்பா நமக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்தா மட்டும் தான், நீங்க இப்ப நெனச்சுட்டு இருக்க அந்த கஷ்டம்னு இப்ப நீங்க ஃபீல் பண்ற எதுவுமே உங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடாதுன்னா, நான் சொல்றதெல்லாம் கேட்டு நீங்க மாறக்கூடாது. நீங்களா உங்கள மாத்திக்கணும். ஓகே. இப்ப இருக்கு என்ன பண்ணலாம் முதல்ல? இப்ப இருக்கு ஆயிடுச்சு, ஆகக்கூடாது, ஆயிடுச்சு. இப்ப இதுலேருந்து மாறுறதுக்கு என்ன பண்றது? இத கூட நம்ம மாத்துறதுக்கு யோசிக்கலன்னா, நம்ம எதுக்கு மனுஷனா இருக்கணும்? நமக்கு எதுக்கு 6வது அறிவு இருக்கு? நமக்கு ஒரு சொந்த புத்தி கூட இல்ல. அப்படிங்கும் பொழுது, நம்மளும் ஒரு அனுசரிவு ஜீவனும் ஒண்ணுதானே. நம்ம மனுஷனா இருக்கோம். புரியுதுங்களா? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்க முடியுது, பேசிக்க முடியுது, ஹெல்ப் பண்றோம், சாப்பிடுறோம், ஷேர் பண்ணிக்கிறோம், அன்ப காமிக்கிறோம். இத்தனையும் பண்றோம். ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிரியேட் பண்றோம். புது ப்ராப்ளம் கிரியேட் பண்றோம். இவ்ளோ அறிவு இருக்கு நம்ம மூளைக்கு. ஒரு இந்த இந்த சின்ன பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாதா? அப்டின்னுட்டு நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. என்ன நடந்தாலும் அமைதியா இருங்க. ஏன்னா, எனக்கு அமைதியா இருக்கிறது தான் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனா நான் பார்க்குறது. எது நடந்தாலும் என்ன பண்ண முடியும் நம்மனால? நடக்கிறதெல்லாம் நடந்துருச்சு. இப்ப நம்ம ஏதாவது அதுக்கு நெகட்டிவா ரியாக்ட் பண்ணா ஏதாவது மாறப்போதா? அதையெல்லாம் நெனச்சு நம்ம நெகட்டிவ் ஆகுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. மேபி நம்ம பாசிட்டிவா இருந்தா கூட, கொஞ்ச நேரம் நம்ம மைண்ட வந்து அப்படியே ஒரு சஸ்டெய்னபிலிட்டியா வச்சுக்க முடியும். அதுவும் இல்லாம, நடந்தத நெனச்சு நெனச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கிறது, நடக்க போறதுக்கு பயப்படுறது, இது எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம லைஃப் இன்னும் இன்னும் கீழ தான் போகும். சரிங்களா? கண்டிப்பா வந்துட்டு நமக்கு மோட்டிவேஷனல் வீடியோன்னு நீங்க இவ்ளோ டவுனா இருக்கவங்க 100 மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்தீங்கன்னாலுமே என்ன ஆகும்னா, வீடியோ பார்த்து முடிச்ச உடனே மறுபடியும் ஏன்டா இப்படி எனக்கு நடந்தது? அப்படின்னு திரும்ப நம்ம 0ல தான் போய் நிப்போம். அதனால உங்க டைம நீங்க சேவ் பண்ணி, உங்க லைஃப்ல நடக்கிறத வாட்ச் பண்ணுங்க. எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எது நடந்தாலும் சரி, எவ்ளோ பெரிய கெட்ட விஷயம் நடந்தாலும், அத அக்செப்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னதான் இருக்கும் லைஃப்ல? இதுக்கப்புறம் என்ன? ஒரு வெளிநாட்டுக்கு நீங்க டூர் போயிருக்கீங்க அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கோங்க. இந்த பூமி ஒரு வெளிநாடு. இங்க நீங்க ஒரு டூரிஸ்ட் மாரி வந்திருக்கீங்க. இதெல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கீங்க. விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு விர்ச்சுவல் கேம் மாதிரி. ஆனா நம்ம அது வந்து ஒரிஜினல் கேம் கிடையாது. விர்ச்சுவல் கேம் தான். நிஜமாவே நடக்கிற மாரி நம்ம பயந்துக்கிறதா இருக்கட்டும், இந்த ஒரு எக்ஸைட்மென்ட்டா இருக்கிறது, அதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த அட்ரினல் ரஷ் அது கூட நம்ம ஃபீல் பண்ண முடியுது இல்லையா? அந்த மாதிரி நம்ம லைஃப் இது ஒரு விர்ச்சுவல் கேம் மாதிரி பார்க்கணும். அந்த கண்ணாடிய கழட்டிட்டோம்னா,
இதுவும் நம்ம பார்த்ததும் உண்மையே இல்ல. எல்லாமே மாயை. அந்த ஒரு மைண்ட் செட்லயே இருந்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கும். சரிங்களா? காசு பணம்ங்கிறதெல்லாம் தாண்டி பணக்காரங்க நிம்மதியா இருப்பாங்க. பணம் வச்சிருக்கவன்லாம் இன்னைக்கு நிம்மதியா இருக்கான்னு நெனச்சுட்டு இருந்தீங்கன்னா, அடி முட்டாள் நம்ம தான். அப்படின்னு நெனைக்கிறவங்க தான். ஸோ எதையுமே இவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கறனால ஹாப்பியா இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப் வந்து ரொம்ப லவபிளா இருக்காங்க. இந்த லவர்ஸ் சண்டையே போடுறதில்ல. நல்லா இருக்காங்க. இந்த அப்பா, அம்மா செம்மையா இருக்காங்க. இந்த பையன அவங்க நல்லா வளர்க்குறாங்க. எதையுமே யார் கூடயுமே உங்கள கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்களோட சிச்சுவேஷன் என்னங்கிறத நீங்க அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. ஏன்னா ஒரு ஒரு கேரக்டர்ல வாழும்போது, உங்க கேரக்டர் நீங்க தானே வாழ முடியும். நான் வாழ முடியாது. என் கேரக்டர் நீங்க வாழ முடியாது. அந்த மாதிரி நீங்க ரொம்ப அந்த ஒரு எப்படி ஒரு அர்ஜ் மைண்ட்லயே இருக்காதீங்க. ரொம்ப ஜாலியா ரிலாக்ஸ்டா இருங்க. எப்பவுமே ரிலாக்ஸ், எப்பவுமே ஹாப்பி, எப்பவுமே பீஸ்ஃபுல். இதையே நீங்க நெனச்சுட்டே இருந்தீங்கன்னா, ஃபைனலி நம்ம நெனைக்கிறது நம்ம லைஃப்ல அப்படியே மெதுவா அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். நல்லதே நடக்கும். தேங்க் யூ.